ஒருவன் இல்லறத்தில் இருக்கும்போதுதான் பசுவினை நல்ல முறையில் பராமரிப்பான் என பசுவினை பெருமாளுக்கே தானம் தர மறுத்த முனிவர். ஒரு முறை மகாவிஷ்ணு கலியுகத்தில் அவதரிக்க முடிவு செய்து மனித வடிவில் தோன்றினார். மனித உருவில் வந்த காரணத்தால் அவருக்கும் பசி, தாகம் போன்ற அடிப்படை உணர்வுகள் இருந்தன. தான் பால் அருந்த ஒரு பசு இருந்தால் நலம் என்று நினைத்தார். அவர் வசிக்கும் மலைக்கு அருகிலேயே ஒரு மலையில்தான் மாமுனிவர் அகத்தியரின் ஆசிரமமும் இருந்தது. அகத்தியர் தன் ஆசிரமத்தில் பெரிய கோசாலை ஒன்றை வைத்திருந்தார். அதில் நூற்றுக்கணக்கான பசுக்கள் இருந்தன. வெங்கடேசன் அவர் குடிலுக்கு சென்றார். அவரை கண்டதும் வெங்கடேசனை வணங்கி அகத்திய முனி வரவேற்றார். முனிவரே, நான் கலியுகத்தில் சில செயல்களை முடிக்க திருவுளம் கொண்டு இங்கு வந்திருக்கிறேன். தங்களிடம் உள்ள பசு கூட்டங்களிலிருந்து எனக்கு ஒரு பசுவினை தானம் செய்ய வேண்டும் என்று கேட்டார். கேசவா, நீர் யார் என்பதை நான் நன்கு அறிவேன். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நியதி எதுவும் இல்லை. பசுவினை பிரம்மச்சாரியான உனக்கு தானம் தர முடியாது. ஏனெனில் ஒருவன் இல்லறத்தில் இருக்கும்போதுதான் அவனுக்கு தானமாக தரப்படும் பசுவினை அவன் நல்ல முறையில் பராமரிப்பான். இல்லத்தில் இருக்கும் அவன் மனைவி அந்த பொறுப்பை சரிவர செய்வாள். அப்படி பணிவிடை செய்ய ஆளில்லாத பிரம்மச்சாரிக்கு பசுவை தானமாக தர இயலாது. மேலும் கலியுகத்தில் தாங்கள் அவதரித்தது போல் அன்னை மகாலட்சுமியும் அவதரித்திருக்கிறார். நீங்கள் அன்னையை கரம் பற்றி தம்பதி சமேதரராக இங்கு வருவீர்கள் என்றால் நான் அடுத்த கணமே தங்களுக்கு ஒரு பசுவை தானமென அளிக்கிறேன் என்று பணிவுடன் அகத்திய முனி கூறினார். பெருமாளும் அகத்தியர் சொல்வதில் இருக்கும் நியாயத்தை புரிந்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார். பின்னர் அவர் அன்னை பத்மாவதியை திருமணம் செய்து கொண்டு தனது வாசஸ்தலமான திருமலைக்கு செல்லத் தொடங்கினார். அதற்கு முன்னர் அகத்தியரின் குடிலுக்கு சென்று அவர் தருவதாக சொன்ன பசுவையும் வாங்கிக் கொண்டு செல்லலாம் என்று முடிவு செய்தார். அதற்காக அவர் அகத்தியரின் இருப்பிடம் சென்றார். ஆனால் அப்பொழுது அகத்தியர் அங்கே இல்லை. முனிவரின் சீடர்களே அங்கு இருந்தனர். அவர்களிடம் பெருமாள், அகத்தியர் தமக்கு ஒரு பசுவை தானமாக தருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்லி பசுவை பெற்றுச் செல்லவே தான் வந்திருப்பதாக சொன்னார். செய்வதறியாது திகைத்தனர் சீடர்கள். ஐயா, தங்களையும் அன்னையையும் கண்டால் வைகுண்ட வாசனான அந்த பரந்தாமனையும் அன்னை மகாலட்சுமியையும் காண்பது போல் உள்ளது. தாங்கள் கேட்டு மறுக்க வேண்டிய சூழல் எங்களுக்கு. இந்த ஆசிரமத்தில் அனைத்தும் எங்கள் குருநாதர் அகத்தியருக்கே உரிமையானவை. அவர் அனுமதி இல்லாமல் நாங்கள் எதையும் தரவும் பெறவும் இயலாது. நீங்கள் அவர் வரும் வரை இங்கேயே தங்கியிருந்தால் நாங்கள் உங்களுக்கு பணிவிடை செய்ய காத்திருக்கிறோம். அதன் பின் குருதேவர் வந்ததும் நீங்கள் பசுவினை அவரின் திருக்கரத்தாலேயே பெற்றுச் செல்லலாம் என்றனர் சீடர்கள். பெருமாளும் அவர்கள் சொன்ன பதிலில் வருத்தம் கொள்ளாது அவர்களின் குரு பக்தியையும் அதிதிகளிடம் காட்டும் மரியாதையையும் கண்டு மகிழ்ந்தார். பின்பு அவர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு தன் நிரந்தர வாசஸ்தலம் நோக்கி புறப்பட்டார். சற்று நேரத்துக்கெல்லாம் அங்கு வந்த அகத்தியர் நடந்தவற்றை கேள்விப்பட்டு வருத்தமுற்றார். உலகையே காக்கும் உத்தமனை ஒரு பசுவின் காரணமாக அலைக்கழித்து விட்டதற்காக வருந்தினார். எப்படியும் பெருமாளை சந்தித்து தன்னிடம் உள்ளதில் ஆகச்சிறந்த பசுவினை தந்துவிடுவது என்று முடிவு செய்து காமதேனுவை போன்ற பசு ஒன்றினை அவிழ்த்துக் கொண்டு பெருமாள் தாயாரோடு சென்ற வழியை விசாரித்துக் கொண்டே சென்றார். வேகமாக நடந்ததில் கொஞ்ச நேரத்திலேயே பெருமாள் முன்பாக நடந்து செல்வதை அகத்தியரும் பார்த்துவிட்டார். பெருமாளை நோக்கி குரல் கொடுத்தார். சுவாமி, கோவு இந்தா என்று சத்தமிட்டார். தெலுங்கில் கோவு என்றால் பசு,
இந்தா என்றால் எடுத்துக்கொள் என்று பொருள். ஆனால் சுவாமிக்கு முனிவரின் குரல் கேட்கவில்லை போலும். மீண்டும் சத்தமாக, சுவாமி கோவிந்தா என்று சொன்னார். அப்போதும் அவர் திரும்பவில்லை. மீண்டும் மீண்டும் சுவாமி கோவிந்தா, சுவாமி கோவிந்தா, சுவாமி கோவிந்தா என்று அழைத்துக் கொண்டே இருந்தார் அகத்திய முனி. அதுவரை அன்னநடை போட்டுக் கொண்டிருந்த பெருமாளும் தாயாரும் விரைவாக நடக்க ஆரம்பித்து விட்டனர். அகத்தியரோ தன் குரலை இன்னும் உயர்த்தி கோவிந்தா கோவிந்தா என்று வேக வேகமாக உச்சரிக்க, அதுவே சற்று வேகமான வழக்கில் வார்த்தையில் கோவிந்தா கோவிந்தா என்று ஆனது. கோவிந்தா கோவிந்தா என்று அவர் அழைத்தது 108 முறை ஆனதும் பெருமாள் நின்றார். திரும்பி பார்த்தார். அகத்தியர் மூச்சு வாங்க அவரிடம் ஓட்டமும் நடையுமாய் பசுவோடு வந்தார். பெருமாள் அவரை ஆசுவாசப்படுத்தி அந்த பசுவை தானமாக பெற்றுக்கொண்டார். பின்னர், இந்த கலியுகத்தில் என்னை அழைக்க உகந்த நாமம் கோவிந்தா என்பதே. நீங்கள் கோவிந்தா என்று சொன்னதன் மூலம் கோவிந்தா எனும் நாமத்தை சொல்லி என்னை மகிழ்ச்சிப்படுத்தினீர். நீர் மட்டுமல்ல, இனி யார் யார் எல்லாம் தன் பசுவினை, அதாவது தன் ஜீவனை என்னிடம் சேர்ப்பிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லோருமே கோவிந்தா எனும் நாமத்தை சொன்னாலே போதும். நான் அவர்களுக்கு விரைவாக சென்று அனுகிரகம் செய்வேன் என்று சொல்லி விடைபெற்று திருமலையில் ஆனந்தமாக ஆர்ப்பாட்டமின்றி குடிபுகுந்தான் வேங்கடவன். நாமும் கோவிந்தா, ஜீவன் இந்தா, கோவிந்தா என்போம். ஆர்ப்பாட்டமின்றி, இவ்வுலக பயமின்றி அவன் திருப்பதம் அடைவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான் ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா போஸ்டும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல அப்பதான் கிடைக்கும். தேங்க்யூ.